தமிழ்நாட்டில் இன்று 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்குள் சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி நாளை செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் கடலூர் ஆகிய 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்பதால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 3 துறைமுகங்களுக்கு 2ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் பயணமாக இன்று ராமநாதபுரம் செல்கிறார். சென்னையிலிருந்து மதுரைக்கு விமானம் மூலம் செல்லும் முதலமைச்சர் அங்கிருந்து ராமநாதபுரத்திற்கு கார் மூலம் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் சுமார் 54,000 பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ள நிலையில் இன்றும் நாளையும் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்திபனூர், பேராவூர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தில் 2 தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர் ஆகிய 2 தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநில அரசுகளுக்கான நிதி பகிர்வு தொகையான 1,0603 கோடி ரூபாயை மத்திய நிதி அமைச்சகம் விடுவித்துள்ளது. இதில் தமிழ்நாடு அரசுக்கு 4,414 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக பாஜக ஆளும் மாநிலமான உத்தரப்பிரதேசத்திற்கு 18,227 கோடி ரூபாயும், பீகாருக்கு 10,219 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாத ஜிஎஸ்டி வரி வருவாய் 1,89,000 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த வருவாய் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 9.1% அதிகம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஏப்ரல், ஆகஸ்ட் காலாண்டில் 10.08 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரி வசூலாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அசாமில் உள்ள கலிபோர் நுமலிக்கர் நெடுஞ்சாலையை விரிவுபடுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை பிரதமர் மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், அசாம் மற்றும் வடகிழக்கு பகுதிகளுக்காக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை மத்திய அமைச்சரவை எடுத்திருப்பதாக அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டின் டிசம்பர் 5 மற்றும் 6 ஆகிய 2 நாட்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடியை சந்தித்து பேசும் புட்டின் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார்கள் என கூறப்படுகிறது. மலேசியாவில் பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்ப் சந்திக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோலாலம்பூரில் அக்டோபர் 26, 27 ஆகிய தேதிகளில் நடைபெறும் தெற்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்கும் இரு தலைவர்களும் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக போர் பற்றி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது எல்லை பாதுகாப்பு படை மற்றும் முப்படைகளின் பங்கு அளப்பரியது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். குஜராத் மாநிலம் பூஜ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ராஜ்நாத் சிங், முக்கியமாக கடற்படை மற்றும் கடலோர காவல் படையினர் சிந்தூர் நடவடிக்கைக்காக தங்களை முன்கூட்டியே தயார்படுத்திக் கொண்டு களத்தில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதாக கூறினார். டெல்லியில் சுவிட்சர்லாந்து, லீச்டென்ஸ்டைன், நார்வே, ஐஸ்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுடன் வணிக மற்றும் பொருளாதார கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், இந்திய பொருளாதாரத்தில் இது ஒரு முக்கியமான நாள் என்றும் பொருளாதார வலிமையுடன் உள்ள வளர்ந்த நாடுகளுடன் நாம் இணைந்து சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். நம் நாட்டின் 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்கும் முயற்சியை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கான ஒப்பந்த பணியை கைப்பற்ற 7 நிறுவனங்கள் போட்டி போட்டு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஹரியானா மாநிலம் குருகிராமில் ஓடும் காரின் மேற்கூரையில் இருந்து பட்டாசு வெடித்த சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போது காரில் சென்ற கும்பல் பட்டாசு வெடித்து அத்துமீறியது. இதன் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் ஆபத்தான முறையில் பட்டாசு வெடித்த ஓட்டுநர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் நகைக்கடை ஒன்றில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு பெண் 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நெக்லஸை திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கடையில் இருந்த நபர் திரும்பிய போது நகையை எடுத்து வைத்துக் கொண்டு தப்பிச் சென்ற பெண்ணை சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் பிவாண்டியில் உள்ள ஒரு காகித தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் போராடி தீயை அணைத்த நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. தெலங்கானாவில் லாரியில் இளநீருக்கு அடியில் வைத்து 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை கடத்தி சென்ற 3 பேரை கைது செய்த போலீசார் 401 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். லாரியை ராமோஜி பிலிம் சிட்டி அருகே தடுத்து நிறுத்திய போதைப் பொருள் தடுப்பு போலீசார் சோதனை மேற்கொண்ட போது இளநீருக்கு அடியில் வைத்து கஞ்சாவை கடத்தி சென்றது தெரிய வந்தது. குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் தீன்தயாள் துறைமுக ஆணையம் சார்பில் கர்பா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆபரேஷன் சிந்தூரை கருப்பொருளாக கொண்டு கர்பா நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். விஜயதசமியை முன்னிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 75 அடி உயரத்திற்கு ராவணன் உருவ பொம்மை அமைக்கும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எரிப்பதற்கு உருவ பொம்மைகள் தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மிக உயரமான ராவணன் சிலை தயார் செய்யப்பட்டு அதனை கிரேன் மூலம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விஜயதசமியை முன்னிட்டு சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் ராவணன் சிலைகள் விற்பனை சூடு பிடித்திருக்கிறது. பல வண்ணங்களில் ராவணன் சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். கேரள மாநிலம் கொச்சியில் ஒரு மரத்தில் பெரிய மலைப்பாம்பு ஒன்று ஊர்ந்து சென்ற நிலையில் வனத்துறையினர் பத்திரமாக பிடித்துச் சென்று வனப்பகுதியில் விட்டனர். மரத்தில் மலைப்பாம்பு இருப்பதை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இந்தியன் ரயில்வே எந்த மாநிலத்திற்கும் பாரபட்சம் பார்க்காமல் பயணிகள் தேவைக்கேற்ப செயல்பட்டு வருவதாக தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனை குழு உறுப்பினர் ஜாஃபர் அலி தெரிவித்தார். மேலும் இந்தியா பூட்டான் இடையே 4033 கோடி ரூபாயில் ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை இந்தியன் ரயில்வே செயல்படுத்த உள்ளது பெருமை சேர்க்கும் திட்டமாகும் என்றார். நாட்டின் இளம் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் சென்னையைச் சேர்ந்த இளைஞர் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் இணைந்துள்ளார். AI ஸ்டார்ட் அப் நிறுவனமான பெர்ப்ளெக்சிட்டியின் CEO அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் சொத்து மதிப்பு 21,190 கோடி ரூபாய் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு வெளியே பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களில் ஒருவரை மடக்கி பிடித்த மெரினா போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். மேலும் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது திறக்கப்பட்டது. இதில் அமைச்சர்கள் KN நேரு, TRB ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்று பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து பேருந்து சேவையை தொடங்கி வைத்தனர். கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் வாகனங்களை தீவிர சோதனைக்கு பின்னர் அனுமதித்த போலீசார் புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை கீழே ஊற்றி அழித்தனர். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு இன்று டாஸ்மாக் கடை விடுமுறை என்பதால் வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டது. இன்று காந்தி ஜெயந்தியை ஒட்டி மதுபான கடைகளுக்கு விடுமுறை என்பதால் ராணிப்பேட்டை அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் நேற்று மாலையிலிருந்தே கூட்டம் அலைமோதியது. பாலாற்றின் கரையோரம் உள்ள அரசு டாஸ்மாக் மதுபான கடையில் மது பிரியர்கள் முண்டியடித்தபடி தங்களுக்கு பிடித்தமான மதுபானங்களை வாங்கிச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே சொகுசு காரில் குட்கா கடத்திய வடமாநில இளைஞர் உட்பட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 500 கிலோ குட்காவையும் பறிமுதல் செய்தனர். ஆதிலட்சுமிபுரத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியாக வந்த சென்னை பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது.
தொடர் விடுமுறையை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள் கண்ணாடி மாளிகையில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு ரசித்ததோடு செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் புல்வெளி மைதானத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடி மகிழ்ந்தனர். தொடர் விடுமுறையை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், கான்வென்ட் ரோடு, நாயுடுபுரம், அப்சர்வேட்டரி, கல்லறைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து சென்றன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த ஆட்டுக்குட்டியை மீட்கச் சென்ற முதியவரும் கிணற்றில் சிக்கிக் கொண்ட நிலையில் தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர். வெங்கடாஸ்திரி கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த பெத்தனன் ஆட்டை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்ற போது கிணற்றுக்குள் விழுந்துள்ளது. சென்னை வடபழனி பகுதியில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவிற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோப்பநாய் துணையுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்ட நிலையில் சோதனையின் முடிவில் அது வெறும் புரளி என தெரிய வந்தது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து அருவியில் நீராடி உற்சாகமடைந்தனர். உள்ளூர் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் உள்ள சுற்றுலா பயணிகள் திரளானோர் சென்று இயற்கை அழகை கண்டு களித்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அறக்கட்டளை ஆளும் குழுவின் 70ஆம் ஆட்சி மன்ற கூட்டம் தமிழக ஆளுநர் RN ரவி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆரோவில்லின் எதிர்கால வளர்ச்சி குறித்து விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து ஆளுநர் ரவி மாத்ரி மந்திருக்கு சென்று அதனை பார்வையிட்டார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சாலையோரம் மது போதையில் படுத்து கிடந்த இளைஞர் மீது கார் ஏறி இறங்கியதில் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விபத்தை ஏற்படுத்திய நபரை கைது செய்ய கோரி இறந்த இளைஞரின் உறவினர்கள் வாக்குவாதம் செய்தனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள நவாச்சாலை பகுதியில் உள்ள அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயில் முன்பு அமைக்கப்பட்டுள்ள டிரான்ஸ்பார்மரை தாங்கி நிற்கும் 2 மின்கம்பங்கள் சிதிலமடைந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பழுதடைந்துள்ள மின்கம்பங்களை மின்வாரிய அதிகாரிகள் மாற்றி சீரமைக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு எல்லையில் கடலூர் மாவட்ட SP தலைமையில் போலீசார் கார் மற்றும் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களை ஆய்வு செய்து புதுச்சேரியிலிருந்து கடத்தி வரப்பட்ட மது பாட்டில்களை பறிமுதல் செய்து அழித்தனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி இன்று மதுக்கடைகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கும் நிலையில் மது பாட்டில்கள் கடத்தப்படுகிறதா என போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் போதை மாத்திரை விற்பனை செய்த வழக்கில் மும்பையைச் சேர்ந்த ஒரு பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். காட்பாடி ரயில் நிலையத்தில் வைத்து போதை மாத்திரை விற்பனை செய்ததாக திகார் சிறையில் பணிபுரியும் காவலர் உட்பட 15 பேரை ஏற்கனவே போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியல் அருகே சாலையோர கால்வாயில் தலைகீழாக கவிழ்ந்து கார் விபத்துக்குள்ளானதில் கல்லூரி மாணவர்கள் 5 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். நாகர்கோவிலில் உள்ள தனியார் கல்லூரியில் படிக்கும் 5 மாணவர்கள் விடுமுறை நாளை கொண்டாடுவதற்காக நெட்டா பகுதிக்கு சென்ற போது விபத்தில் சிக்கினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே குப்பை சேகரிப்பு தொடர்பான பிரச்சனையில் மூதாட்டியை கல்லால் அடித்து கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். வண்ணாமடை பகுதியைச் சேர்ந்த பட்டீஸ்வரி கோபாலபுரம் பகுதியில் குப்பை சேகரித்து அதனை விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வந்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கிளை வாய்க்காலை அடைத்து தண்ணீர் தர மறுப்பதாக விவசாயி ஒருவர் பக்கத்து வயல் விவசாயி மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சுண்டபாளையத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வரும் நிலையில் சக விவசாயி தண்ணீர் வரும் பாதையை அடைத்து பிரச்சனை செய்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை நாய்கள் கடித்து குதறுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கடந்த 1 மாதத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்டவர்களை தெரு நாய்கள் கடித்திருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறுவதாக குற்றம் சாட்டினர்.
வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதால் தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் நாளை கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே ஆயுத பூசையின் போது டிராக்டர் மோதியதில் பெண் காயமடைந்தார். கயப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பாண்டுரங்கன் மனைவி அமுதா புதிதாக வாங்கிய டிராக்டருக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் காட்டிய போது அவரது மகன் சக்தி முருகன் டிராக்டரின் சுவிட்ச் ஆன் செய்தார். அது திடீரென புறப்பட்டு அமுதா மீது மோதியது. நாமக்கல் மாவட்டத்தில் லாரி பாடி கட்டும் தொழிற்சாலைகளில் ஆயுத பூசை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி முதல் நாளிலிருந்தே லாரிகள், இயந்திரங்கள், கருவிகள் ஆகியவை சுத்தம் செய்யப்பட்டு நேற்று கணபதி பூசை, சங்கு பூசை, குரு பூசை செய்து கருவிகள் மற்றும் இயந்திரங்களுக்கு தீபாராதனை காட்டி வழிபாடு செய்தனர். சென்னை மாநகராட்சி 15வது மண்டலம் செம்மஞ்சேரி 200வது வார்டில் ஆயுத பூசை விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தும் அவர்கள் பயன்படுத்தும் உபகரணங்களுக்கு பூசை செய்து வழிபாடு நடத்தியும் இனிப்பு மற்றும் பரிசு பொருட்களை மாமன்ற உறுப்பினர் முருகேசன் வழங்கினார். புதுக்கோட்டையில் ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் ஆயுத பூசை கொண்டாடப்பட்டது. திருவப்பூரில் ஆட்டோக்களுக்கு மாலை அணிவித்து வாழை மரம் கட்டி மஞ்சள், குங்குமம், தேங்காய், பழம் வைத்து வழிபாடு நடத்தி கற்பூரம் காட்டி பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கழித்தனர். தொடர்ந்து அனைத்து ஆட்டோக்களிலும் நகரில் ஊர்வலமாக சென்றனர். ஆயுத பூசையை ஒட்டி திண்டுக்கல் செல்லாண்டியம்மன் கோயில் பகுதியில் உள்ள எம்ஜிஆர் ஆட்டோ நண்பர்கள் குழு சார்பில் 40க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களுக்கு பூசை செய்யப்பட்டது. தொடர்ந்து அனைத்து ஆட்டோக்களும் முருக பவனத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்று செல்லாண்டியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், வெள்ளை விநாயகர் கோயில்களில் பூசை செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் காவல் நிலையத்தில் ஆயுத பூஜை விழாவையொட்டி துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள், ஆவணங்கள், ரோந்து வாகனங்களுக்கு காவலர்கள் பூஜையிட்டு வழிபட்டனர். தொடர்ந்து ரோந்து வாகனங்களுக்கு பூசணிக்காய் உடைத்து திருஷ்டி கழித்தனர். கோவை மாவட்டம் அன்னூரில் பிரசித்தி பெற்ற உதயமருத்து கருப்பராயர் கோயிலில் ஆயுத பூசை விழாவை ஒட்டி ஏராளமானோர் தங்களது வாகனங்களுக்கு பூசை செய்தனர். 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு வாழை மரம் கட்டியும் விபூதி, சந்தனம், குங்குமம் வைத்து பூசை செய்து வழிபாடு செய்தனர். அதிமுக சார்பில் சென்னை திருவான்மையூரில் ஆட்டோக்களுக்கு ஆயுத பூசை கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவருக்கும் ஆயுத பூசை பரிசு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆட்டோவில் அனைவரும் சேர்ந்து பேரணியாக சென்றனர். ஆயுத பூசையை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் பன்ருட்டி 4 முனை சந்திப்பு பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் அனைவரும் இணைந்து ஆயுத பூசை கொண்டாடினர். முன்னதாக ஆட்டோவை வாட்டர் சர்வீஸ் செய்து மஞ்சள், குங்குமம், விபூதியிட்டு வாழைக்கன்று கட்டி பூமாலை அணிவித்து பூசை செய்து பட்டாசு வெடித்து கொண்டாடினர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தீயணைப்பு நிலையத்தில் ஆயுத பூஜை விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தீயணைப்பு நிலைய வீரர்கள் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் இதர பொருட்களை சுத்தம் செய்து ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். அதேபோல் ஆட்டோ ஓட்டுநர்களும் வாகனங்களுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்தனர். ஆயுத பூசையை ஒட்டி காரைக்காலில் 100க்கும் மேற்பட்ட யமஹா RX 100 வாகனங்கள் அணிவகுத்து சென்றதை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்தனர். காரைக்காலில் பால்ராஜ் என்பவர் நடத்தி வரும் மெக்கானிக் கடையில் நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட யமஹா RX 100 வாகனங்களுக்கு ஆயுத பூசை கொண்டாடி நகரில் ஊர்வலமாக சென்றனர். கர்நாடக மாநிலம் மங்களூரில் பிலி நாளிகே பிரதிஷ்டானா தொண்டு நிறுவனம் சார்பில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சியான புலியாட்டத்தை இளைஞர்கள் அரங்கேற்றி அசத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார், நடிகர் சுனில் ஷெட்டி ஆகியோர் பங்கேற்று கண்டு களித்தனர். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 72ஆக அதிகரித்திருக்கும் நிலையில் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வீடுகளை இழந்தவர்கள் சாலைகளில் தஞ்சமடைந்திருக்கும் நிலையில் தொடர்ந்து மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடந்த போராட்டத்தின் போது ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 12 பேர் உயிரிழந்தனர். அவாமி அதிரடி குழு என்ற அமைப்பின் தலைமையில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் முசாபராபாத்தில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்திருக்கிறது. இதனால் அங்கு சந்தைகள், கடைகள் மூடப்பட்டு போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது.
கத்தார் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். கத்தாரை பிற நாடுகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் உத்தரவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் பிறப்பித்துள்ளார். இதன்படி கத்தார் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். அமைதியை உருவாக்க அனைத்து முயற்சிகளையும் ஆதரிப்பதாக டிரம்பின் காசா போர் அனுமதி திட்டத்திற்கு ஐநா வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட 20 அம்ச அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். புயல் காரணமாக ஸ்பெயினின் எபிசாவில் வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக கனமழை பெய்த நிலையில் சாலையில் வெள்ளம் குளம் போல் தேங்கியதோடு வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் வீடுகளிலிருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்தனர். சீனாவின் தேசிய தினத்தை முன்னிட்டு ஹாங்காங் நகரில் கண்கவர் வான வேடிக்கையுடன் கொண்டாட்டங்கள் களை கட்டின. இதனையொட்டி ஹாங்காங் கடற்கரையின் ஒரு பக்கத்தில் குவிந்த பொதுமக்கள் வான வேடிக்கையை கண்டு ரசித்து செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர். உக்ரைனின் ஒடேசா பகுதியில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் வீடுகளுக்குள் புகுந்த நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சாலையில் குளம் போல் தேங்கிய மழை நீரை வெளியேற்றும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெப்ப அலை, குறைவான பனிப்பொழிவு உள்ளிட்ட காலநிலை மாற்றங்கள் காரணமாக சுவிட்சர்லாந்தில் பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருகின்றன. அதாவது ஜூன் மாதத்தில் மட்டும் 3% அளவுக்கு பனிமலை உருகியதாக சொல்லப்படுகிறது. பனிமலையில் புதிதாக நீர்வீழ்ச்சிகளும் ஏரிகளும் தோன்றியதன் ட்ரோன் காட்சிகளும் வெளியாகியுள்ளன. செர்பியாவின் தலைநகர் பெல்கிரேடில் அரசுக்கு எதிராக ஆயிரக்கணக்கானோர் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 11 மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்த ரயில்வே நிலைய மேற்கூரை சரிந்த விபத்தில் அரசின் மீது ஊழல் புகார் எழுப்பிய பொதுமக்கள் முழக்கம் எழுப்பியபடி ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். காசாவுக்கு அனுப்பிய உதவி கப்பல்கள் இடைமறிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இத்தாலியில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கையில் அந்நாட்டு கொடியை ஏந்தி பொதுமக்கள் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு வாகனங்களை வழிமறித்தனர். நள்ளிரவில் ஏராளமானோர் குவிந்ததால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கிரீஸ் நாட்டில் தினமும் 13 மணி நேர வேலைக்கு எதிராக பொது வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த முடிவுக்கு எதிராக தொழிலாளர்களுடன் இணைந்து மாணவர்களும் போராட்டம் நடத்தினர். இதனால் துறைமுகங்களில் படகுகள் சேவை மற்றும் மெட்ரோ ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டதால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதும் டெஸ்ட் கிரிக்கெட் தொடர் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இன்று தொடங்குகிறது. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடுகிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக கோப்பையை இந்தியாவிடம் தர தயாராகவே உள்ளதாக அதன் தலைவர் நக்வி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோப்பையை பெற பிசிசிஐ ஆர்வமாக இருந்தால் ஏசிசி அலுவலகத்திற்கு வந்து பெற்றுக் கொள்ளலாம் என கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா அண்டர் 19 அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவின் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி சதமடித்து அசத்தியுள்ளார். 76 பந்துகளில் சதமடித்த அவர் தொடர்ந்து விளையாடி அவர் 86 பந்தில் 113 ரன்கள் விளாசி அவுட் ஆனார். இதில் 9 பவுண்டரிகளும் 8 சிக்சர்களும் அடங்கும். அவரது அதிரடியான ஆட்டம் அனைவரையும் கவர்ந்து வருகிறது. சர்வதேச T20 தரவரிசையில் அதிக மதிப்பீடு புள்ளிகளை பெற்ற முதல் வீரர் என்ற சாதனையை இந்தியாவின் அபிஷேக் சர்மா படைத்துள்ளார். இதற்கு முன்பு இங்கிலாந்து அணி வீரர் டேவிட் மலான் 919 புள்ளிகளை பெற்றதே சாதனையாக இருந்த நிலையில் 931 புள்ளிகள் பெற்று அதனை அபிஷேக் சர்மா முறியடித்துள்ளார். கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் அணியை வீழ்த்தி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணி வெற்றி பெற்றது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் கடைசி நிமிடத்தில் 37க்கு 36 என்ற புள்ளி கணக்கில் ஜெய்ப்பூர் அணி வெற்றி பெற்றது. ப்ரோ கபடி லீக் தொடரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் தமிழ் தலைவாஸ் அணியை வீழ்த்தி யூ மும்பா அணி வெற்றி பெற்றது. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய யூ மும்பா அணி 42க்கு 24 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று அசத்தியது.
மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலியா மகளிர் அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 49.3 ஓவரில் 326 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தது. பின்னர் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 43.2 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 237 ரன்கள் மட்டுமே எடுத்ததால் 89 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றது. சீனா ஓபன் டென்னிஸ் தொடரின் 4வது சுற்றில் நம்பர் 1 வீராங்கனை இகா ஸ்வியாடெக் அதிர்ச்சி தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறினார். பெய்ஜிங்கில் நடைபெற்ற பெண்கள் ஒற்றையர் பிரிவு 4வது சுற்றில் போலந்தின் இகா ஸ்வியாடெக்கை எதிர்கொண்ட பிரிட்டனின் எமா நெவோரா 6-4, 4-6, 6-0 என்ற செட் கணக்கில் வென்று காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். ஆசிய லீமான்ஸ் தொடரில் பங்கேற்க உள்ள அஜித் குமாரின் புதிய கார் ரேஸ் அணி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அஜித் குமார் ரேசிங் பந்தய நிறுவனத்தின் அணியில் நரேன் கார்த்திகேயன், அஜித் குமார் மற்றும் ஆதித்யா பட்டேல் ஆகியோர் இடம்பெற்றிருப்பதாக எக்ஸ் தளத்தில் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாகியுள்ள தேரே இஷ்க் மெயின் திரைப்படத்தின் டீசர் வெளியாகியுள்ளது. பிரபல பாலிவுட் இயக்குனர் ஆனந்த் எல் ராய் இயக்கியுள்ள இப்படம் வரும் நவம்பர் 28ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹாலிவுட் நடிகர்களை பின்னுக்கு தள்ளி பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் உலகின் பணக்கார நடிகராக புதிய அவதாரம் எடுத்துள்ளார். சுமார் 12,490 கோடி ரூபாய் சொத்து மதிப்பின் மூலம் பிரபல பாடகி டைலர் ஸ்விஃப்ட் மற்றும் பிரபல ஹாலிவுட் நடிகர் அர்னால்ட் ஸ்வாஸ்நேக்கர் ஆகியோரை நடிகர் ஷாருக் கான் பின்னுக்கு தள்ளி உள்ளார். நடிகை நயன்தாரா நடிக்கும் மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று காலை 10:05 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்திருக்கிறது. இந்த படத்தை சுந்தர் சி இயக்க ரஜினா, யோகி பாபு, குஷ்பு, ஊர்வசி உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இரண்டாவது முறையாக தேசிய விருது வென்ற ஜி.வி. பிரகாஷுக்கு இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் அழகிய வெண்ணிற பியானோவை பரிசாக வழங்கியுள்ளார். இந்த புகைப்படத்தை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த ஜி.வி. இது தனக்கு கிடைத்த மிகச்சிறந்த பரிசு, இதைவிட வேறு என்ன சிறந்த பரிசை தான் கேட்டுவிட முடியும் என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். மலையாள சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களான மம்முட்டி, மோகன்லால் இணைந்து நடிக்கும் புதிய திரைப்படத்தின் டீசர் வியாழக்கிழமை வெளியாகும் என படக்குழு போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. மகேஷ் நாராயணன் இயக்கும் இப்படத்தில் ஃபஹத் ஃபாசில், நயன்தாரா ஆகியோரும் நடிக்கின்றனர். இதனால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. கமல்ஹாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு நவம்பர் 6ஆம் தேதி நாயகன் திரைப்படத்தை ரீரிலீஸ் செய்ய படக்குழு முடிவெடுத்துள்ளது. மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் 1987ஆம் ஆண்டு வெளியான இப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதோடு ரசிகர்கள் மத்தியில் இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மலையாள நடிகர் மோகன்லாலின் மகன் பிரணவ் மோகன்லால் நடிப்பில் உருவாகியுள்ள டிஎஸ் ஏரோ திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. ராகுல் சதாசிவன் இயக்கியுள்ள இந்த படம் ஹாரர் த்ரில்லர் கலந்த கதையாக உருவாகியுள்ளது. டிஎஸ் ஏரோ திரைப்படம் அக்டோபர் 31ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாரி செல்வராஜ் இயக்கியுள்ள பைசன் காளமாடன் திரைப்படத்தின் 4வது பாடலான தென்னாடு இன்று மாலை 6 மணிக்கு வெளியாகும் என படக்குழுவினர் அறிவித்துள்ளனர். த்ருவ் விக்ரம் நடித்துள்ள இப்படம் தென் மாவட்டங்களில் உள்ள கபடி வீரர்களின் கதையை மையமாக கொண்டு உருவாகியுள்ளது. பைசன் திரைப்படம் வரும் 17ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா விழாவின் 9வது நாளான நேற்று பெண்கள் அக்னி சட்டி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். செங்காளி, கருங்காளி உள்ளிட்ட பல்வேறு காளி வேடங்கள் அணிந்து வந்தும் ஏராளமான பெண்கள் விரதம் இருந்தும் அம்மனுக்கு முளைப்பாரி எடுத்து வந்தும் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். நவராத்திரி விழாவை ஒட்டி பழனி முருகன் கோயிலில் நடைபெற்ற வன்னிகாசுரனை வதம் செய்யும் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தங்க குதிரை வாகனத்தில் முத்துக்குமார சுவாமி கோதைமங்கலம் புறப்பட்டு சென்று அம்பு போடும் நிகழ்ச்சியில் பழனி ஆதீனம் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் துர்க்கையாக ஆவாகனமாகி வாழை மரம் மற்றும் வன்னி மரத்தில் அம்பெழுதி வன்னிகாசுரனை வதம் செய்தார். நவராத்திரி விழாவையொட்டி திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் வேடப்பரி அலங்காரத்தில் வெள்ளி குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய அம்மனை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பரிவேட்டைக்கு புறப்பட்ட அம்மன் வன்னி மரத்தடியில் அம்பு போடும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது.
காரைக்குடி பிள்ளையார்பட்டி அருகே ஆயுத பூசை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு வைரவர் கோவிலில் அம்பு எய்தல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. நகர வைரவன்பட்டியில் உள்ள அருள்மிகு வளரொளிநாதர் வைரவன் சுவாமி கோயிலில் நவராத்திரி விழாவை ஒட்டி வெள்ளி குதிரை வாகனத்தில் சந்திரசேகர சுவாமி எழுந்தருளி நாலா திசையிலும் அம்பு எய்தினார். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி துர்கா பரமேஸ்வரி அம்மன் வில்லம்பு ஏந்தியபடி சிம்ம வாகனத்தில் எழுந்தருள பன்முக தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக முளைப்பாரியுடன் மேளதாளங்கள் முழங்க திருவீதி உலா நடைபெற்றது. நவராத்திரியை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த நொச்சிலியில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி கோயிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை ஒட்டி அம்மன் மகிஷாசூரமர்த்தினி அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே நடைபெற்ற நவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மகிமை சக்தி பூமாரியம்மன் கோவிலில் நவராத்திரி விழாவை ஒட்டி அம்மன் சரஸ்வதி அலங்காரத்தில் குழந்தை வேடமிட்டு அருள் பாலித்தார். மதுரை மாடக்குளம் கபாலீஸ்வரி அம்மன் கோவிலில் நடைபெற்ற நவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தாமரை குளத்தின் மீது அம்மன் அமர்ந்திருப்பது போலவும் இருபுறமும் யானைகளில் இருந்து நீரூற்று வருவது போலவும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அன்னை கபாலீஸ்வரி கைகளில் வீணையோடு சரஸ்வதியின் சொரூபமாக அருள் பாலித்தார். நவராத்திரி விழாவை ஒட்டி தஞ்சை மாவட்டம் திருக்கருக்காவூர் முல்லைவனநாதர் உடனுரை கற்பர் அச்சாம்பிகை அம்பாள் கோவிலில் நடைபெற்ற தெப்ப திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவை ஒட்டி அம்பாளுக்கு காலையில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று இரவு சுவாமி அம்பாள் தெப்பத்தில் எழுந்தருளினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி கோயிலில் நவராத்திரி விழாவின் கடைசி நாளான நேற்று திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அலங்காரங்களில் அருள் பாலித்த விஷ்ணு துர்க்கை அம்மன் நேற்று சரஸ்வதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆயுத பூசையை ஒட்டி தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சரஸ்வதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து லட்ச தீபம், பஞ்ச தீபம் உள்ளிட்ட 3 சிறப்பு தீபங்கள் ஏற்றப்பட்டு விசேஷ பூசைகள், வழிபாடுகள் நடைபெற்றதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மேலாய்க்குடியில் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி திரளான பெண் பக்தர்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்தவாறு மாரியம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரமோற்சவத்தின் 8வது நாளான நேற்று இரவு நடைபெற்ற அஸ்வ வாகன புறப்பாடு நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி உற்சவர் மலையப்ப சுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்து தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளினார். விவோ V60e ஸ்மார்ட் போன் விரைவில் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட உள்ள நிலையில் அதன் சிறப்பம்சங்கள் குறித்த விவரங்களை நிறுவனம் பகிர்ந்துள்ளது. அதன்படி Android 15 சார்ந்த FunTouch OS 15 கொண்டிருக்கும். அதோடு 6500 mAh பேட்டரியுடன் 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவுடன் வெளியாகும்.